ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு செவ்வாய்க்கிழமை நான் எப்படி விரதம் இருக்கேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்கக்கிழமை எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது நான் திங்கக்கிழமையை முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்படி டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு அந்த சந்தன குங்குமம்லாம் வைப்போம் பார்த்திங்களா, சாமிக்கு விளக்குக்கெலாம் அது மாதிரி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு சாமிக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டியை போட்டு என்னோடய விரதத்தை நான் ஆரம்பிச்சிருவேன். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க சாமிக்கு நெய்வேத்தியமாக அது வச்சா தான் ஏற்றுப்பார், இது வச்சா தான் ஏற்றுப்பாருன்னு. நம்ம மனசார நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, என்னால் முடிஞ்சதை நான் வச்சுருக்கேன், ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மனசார அவங்க ஏற்றுக்கிட்டு நம்ம மனசு குளிர்ற மாதிரி அவங்க நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சொன்னவங்க பெரியவங்க சொன்னவங்க இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வச்சா தான் சாமி நம்மளை ஏற்று நம்மளுக்கு அருள் புரியும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை வைக்கலாம். என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் வைப்பேன். அதை வச்சு ஒரு விளக்கு ஏற்றுவேன். விளக்கேற்றி நான் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேனோ அந்த பிரார்த்தனையை வச்சு ஒரு கந்த சஷ்டியை போட்டு பிரார்த்தனையை நான் ஆரம்பிச்சிருவேன். நான் காலையிலையும் மதியமும் சாப்பிட மாட்டேன். சாயந்தரமாக சமையல் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் விரதம் விடுவேன். கொஞ்சம் நான் பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்தனால பூவெல்லாம் போட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் பால், வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம். வீட்டில் பழம் இருந்தனால அந்த பழத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் நெய்யில் விளக்கு போடுவேன். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் நான் நார்மலாக விளக்கு போடுவேன். ஒரு கந்த சஷ்டியை போட்டு என்னோடய விரதத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா சமையல் செஞ்சுருவேன். கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு என்னால் அன்றைக்கி என்ன சமைக்க முடியுமோ அதை தான் நான் சமைப்பேன். இல்லை அதுதான் வைக்கணும் முருகருக்கு, அதுதான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி என்னால் என்ன முடியுமோ என் சத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் சமைப்பேன். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மதியான டைம் தூங்கிடாதீங்க. விரதம் இருக்கும்போது தூங்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரதம் இருந்து தான் சாமி கும்பிடணும் அப்படின்னா கட்டாயம் கிடையாது. உங்கள் உடல்நிலையை பொறுத்து மருந்து மாத்திரை எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்து தான் ஆகணும். விரதம் இருந்து சாமி கும்பிடணுங்கிற தேவையில்லை. நீங்கள் விளக்கு போட்டு 2 நேரம் கந்த சஷ்டி கவசம் படித்து மனசார அந்த முருகன் நினைய நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார். இன்றைக்கி நான் என்னால் முடிஞ்சதை சமைச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், இனிப்புக்காக கொஞ்சம் கேசரி பண்ணியிருக்கேன். அப்புறமா கேரட் பீன்ஸு பொரியல், அப்பளம். இதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு நாங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டோம். குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நிம்மதியாக சாப்பிட்டாச்சு. அந்த டேவே எங்களுக்கு ரொம்பவே காலையிலேருந்து ஒரு சந்தோஷமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. மைண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக உங்களால் முடியுது அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை வச்சு கட்டாயம் அந்த முருகரை வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு விரத வீடியோவில் எனக்கு நடந்த அதிசய கதையை சொல்கிறேன். இது சத்தியமான உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுக்கு சத்தியமான உண்மை. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பாய்.